கத்திரிக்காய் காரக்குழம்பு இல்லை எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த மெத்தடில் மறக்காம ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு நான் வந்து ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், அப்புறம் நார்மல் சின்ன ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி, வரமிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் தான் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன். தக்காளி குழம்புக்கு தேவையான இதில் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு தேங்காய் சல் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். தேங்காய் சல் எனக்கு அதிகமாக போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நான் வந்து ஆற வச்சுக்கிறேன். இதில் கசகசா, மல்லி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இதை வந்து அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி வந்து நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கீறி வச்சிருக்கேன். அதை நல்லா எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி சும்மா சின்ன தக்காளி ஒன்று போட்டு அரைச்ச பேஸ்ட் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு நல்லா தண்ணியெல்லாம் புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு கத்திரிக்காய் குழம்புல மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிறீங்கன்னா மல்லித்தழை தூவிக்கலாம். மேலே கருவேப்பிலை கூட லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ ஊற்றி எடுத்திங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி.